பெரம்பூரில் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உருவப்படத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஐனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மனைவி பொற்கொடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அன்புமணி ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து நிறைய நலத்திட்டங்கள் வைத்திருந்தோம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கனவு நினைவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணி வாங்க முதல்ல போட்டு ஐயா வந்து அண்ணன் மீட்டிங் ஐயா கூட சொன்னாரு சொல்லிட்டு இருந்தார் வச்சு எவ்வளோ நம்ம காலத்தில் செய்யணும்னு எவ்வளோ திட்டங்கள் எனக்கு எவ்வளோ கனவுகள் இருக்குது. கொரோனா கூட ஊரில் இல்லை ரயில்வே மீட்டிங் நடத்துறது போயிட்டு நல்லா பண்ணி பேசிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நான் சொன்னேன் எம்பி முடிச்சோடனே நம்ம பேசலாங்க, பேசி நிறைய வேலை சேர்த்து பண்ணுறதா தேவை. நம்ம போய் அரசியலுக்காக அது போய் எல்லாத்தையும் உரிமை இப்போ நீங்கள் மீட்டிங் பேசுகிறீங்க, முன்னாடி மீட்டிங் நீங்கள் பேசுகிறேன் அப்புறமா தான் பேசுகிறேன். தைரியமாக வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கிறோம். அவருடைய கனவு நினைவாக்கணும். அவர் கனவு எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அதிகாரம் வந்தால் தான் முன்னுக்கு வர முடியும்னு அவருடைய கனவு. அது நிச்சயமாக நினைவாக்குறது நான் எல்லாம் முயற்சி எடுக்கிறேன். தைரியம் சொல்ல வந்திருக்கிறோம். அதெல்லாம் இருக்கும், தைரியமாக இருக்கு. எவ்வளோ வார்த்தைகள் வார்த்தைகள் மூலமா சொல்கிறோம், ஆனாலும் தைரியமாக இருக்கு. முன்னாடி இருக்கேன். அறிக்கையை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. திடீர்னு பேசுறது யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்.
ஜஸ்டிஸுக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு. சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்னங்க, கீழே இருக்கிறவங்க முன்னுக்கு வரணும், அடிச்சிக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். சில பேர் இதை பயன்படுத்தி இன்னும் ஓட்டுக்காக பயன்படுத்திட்டு அதெல்லாம் நமக்கு மனசார எல்லாமே முன்னுக்கு வரணும். இதை வச்சு நிறைய திட்டங்கள் வச்சுருந்தோம். செய்தி காட்டிலேருந்து நாங்கள் இதில் இருக்கிறவங்க அந்த இடைத்தேர்தல் சொல்லி பேசணும் என்னால் சரி சொன்னாங்க. போலீஸ் சொன்னாங்க வாங்கினாங்க, கூட்டமாக இருக்குது, மூச்சு வந்து பாருங்கள் எல்லா அன்றைக்கும் வந்துட்டு